Hi friends, welcome to Sharag Artistry. இன்றைய வீடியோவில் நம்ம ஸ்டாக்கின்ஸ் ஃப்ளவர்ஸில் இன்னொரு டைப் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் செய்யறதுக்கு. ஸோ இது மாதிரி விதவிதமாக நிறைய ஃப்ளவர்ஸ் நம்ம பார்க்கலாம். இது மாதிரி ஸ்டாக்கின்ஸ் கம்பி எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக மடிச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணதை திருப்பி பாதியாக மடித்து அதையும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ செய்ய போகிற பூ 4 பெட்டல் இருக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஒரு ஸ்டாக்கின்ஸ் கம்பியை எடுத்து இது மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கணும். அடுத்தது இது மாதிரி ஒரு ரீஃபில் பென் எடுத்துக்கோங்க. ரீஃபில் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் கம்பி அந்த ரீஃபில் பென்னுக்கு கீழே அடியில் இந்த கம்பியை வச்சுட்டு ஜஸ்ட்டு இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 6 ரவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். ரோல் பண்ணிவிட்டு அதை இப்படி வெளியில் எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் இங்கே மட்டும் டிசைன்ஸ் வந்திருக்கும். நம்ம இந்த கம்பியை வச்சு ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற அந்த 3 நம்ம செய்ய போகிறோம். திருப்பி அகைன் பார்த்துக்கோங்க. இது மாதிரி ரீஃபிலை பிடிச்சிக்கோங்க. நம்ம ஸ்டாக்கின்ஸ் கம்பியை அடியில் வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச பெட்டலில் 6 முறை சுற்றிக்கிட்டோம். அதே மாதிரி தான் இதுலேயும் செஞ்சுக்கணும். இப்போ இதை நம்ம இந்த ரீஃபில்லேருந்து எடுத்துட்டு இந்த கம்பியை நம்ம டைட் பண்ணிக்கிறோம். இப்போ பெட்டல் வந்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற கம்பி எல்லாமும் நம்ம பண்ணிடலாம். மறக்காம ஃபர்ஸ்ட் பெட்டலுக்கு எத்தனை முறை சுத்தினோமோ அதே அளவுக்கு தான் ஒவ்வொரு பெட்டலும் செய்யணும். அப்பதான் அது யூனிஃபார்மா இருக்கும். மூணு பெட்டல்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது 4வது பெட்டல். ஆறு முறை சுத்திட்டு ரீஃபில் இப்படி எடுத்துட்டு இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். முதல்ல ஸ்டாக்கின்ஸ் கம்பியை எடுத்து அதை அப்படியே 2ஆக மடித்து அதை கட் பண்ணிக்கிட்டோம். திருப்பி அதை 2ஆக மடித்து கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஈக்குவலாக ஒரு 4 கம்பி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இது மாதிரி ரீஃபில் வச்சு நம்ம இதை சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதை எப்படி நம்ம துணியில் ஸ்டாக்கின்ஸ் துணியில் கட்ட போகிறோம் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த ஸ்டாக்கின்ஸ் துணி நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படி டைட்டாக நல்லா கட்டிடுங்க. எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். ஒவ்வொரு பெட்டல் முடித்த உடனேயே நம்ம இது மாதிரி இந்த துணி எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதெல்லாமும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்டாக்கின்ஸ் துணியை இது மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணால் நிறைய பெட்டல்ஸ்க்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும்.
இப்போ 2 பெட்டல் கட்டியாச்சு பாருங்க. நம்ம இப்போ 4 பெட்டல் கட்டி ரெடியாக வச்சுருக்கோம். இது எப்படி ஒரு பூ மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது மாதிரி கம்பி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அடுத்தது போலன் கிரைன்ஸ். இது மாதிரி நிறைய போலன்ஸ் கிடைக்குது. நமக்கு எவ்வளோ போலன்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை இப்படி மடிச்சு வச்சாக்க நமக்கு நிறைய போலன்ஸ் வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை முதல்ல கட்டிடணும். அடுத்தது இந்த பெட்டல்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பெட்டல் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி, ஒரு பெட்டல் பேக்கில் இருக்கிற மாதிரி, அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். முதல்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு கூட கட்டலாம். இந்த ஸ்டாக்கின்ஸ் கம்பியை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி வேணாலும் அதை ஃபோல்ட் பண்ணலாம். இப்போ 4 பெட்டலையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அதை நம்ம நூல் வச்சு கட்டியாச்சு. ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பூ எப்படி பண்ணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சாச்சு. இதே மாதிரி நிறைய கலராக நீங்கள் பூ வச்சு அழகாக ஒரு பொக்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய டைனிங் டேபிளில் கூட அதுமாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு க்ரீன் டேப் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் நீங்கள் இதே கம்பியே வச்சாலும் அழகாக இருக்கும். க்ரீன் டேப் வேணும்னாலும் நம்ம அதில் சுற்றிக்கலாம். அது எப்படின்னு இப்போ காமிக்கிறேன். இந்த க்ரீன் டேப் சுற்றும் போது ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அது அப்போ தான் அந்த இடத்துல ஸ்டிக்கியாக உட்காரும். அதுக்கப்புறமா நீங்கள் ரோல் பண்ணலாம். இதிலே ஒயிட் டேப் கூட கிடைக்கும். ஸோ ஒயிட் கலர் ஸ்டாக்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒயிட் டேப்பே சுற்றினீங்கனாலும் அழகாக இருக்கும். ஸோ நம்ம க்ரீன் டேப்பும் சுற்றி முடிச்சிட்டோம். ரொம்ப அழகாக ஸ்டாக்கின்ஸ் துணியை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு பூ எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்து கற்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு இந்த பூ செய்யறது எப்படின்றது நல்லா புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஷெராகோ ஆர்டிஸ்ட்டையே பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள்.